ஜீவகாருண்ய ஒழுக்கத்தை பின்பற்றினா மூக்கிலிருந்து விரயமாகக்கூடிய நாளங்களை மூச்சு காற்று பிடிக்க முடியுமா? இல்ல அந்த கர்ம வினைகளை தான் நம்ம அறுக்க முடியுமா? சொல்லுங்க. அதாவதுங்க ஐயா, இப்ப அரசியல்ல இப்ப நடக்கக்கூடிய அத்தனை அநியாயங்களை நீங்க தட்டி கேட்க முடியுமா? அப்ப மக்கள் அனைவரும் துன்பப்படுறாங்களா? அதுவும் சீவகாரணியம் தானே. சீவகாரணியம் என்பது என்ன? கருணை. அந்த மக்கள் மீது நீங்க கருணை கொண்டு இருக்கிறீங்களா? அம்மா சொல்றீங்க உயிர்களை வதை செய்யாதீர்கள் என்று. அப்ப அந்த மனிதர்களும் ஒரு உயிர்கள் தானே. இன்னும் இறைநிலை என்ன எப்படி அடையணும்னு உங்களுக்கு தெரியும். இறைநிலை அடைவது என்பது சலசமாதி அடைதல். எத்தனை பேர் ஜீவகாருண்யத்தை பின்பற்றி நீங்க சலசமாதி அடைஞ்சிருக்கீங்க? சொல்லுங்க. ஜீவகாருண்யம் என்ற கோர்வைக்குள்ளார மக்களை நீங்க இன்னும் ஏமாத்திக்கிட்டு இருக்கீங்க. இன்னும் மக்களை அதை பின்பற்றி கொண்டிருக்கிறாங்க. கேக்குறீங்க, நல்லா கேக்குறீங்க. 5 கூத்து அடிக்கிறது கஷ்டம்ட்டு. பாடுபட்டால்தான் முடியும். அதனாலதான் சொல்லிட்டு போயிருக்காரு, மெய்ப்பாடுபடுப்பா. மெய் என்றால் என்ன? உடம்பை வைத்து பாடுபடு. இப்பதான் நாம பாட்டாளி ஆக முடியும். அந்த சித்தர்கள் சொல்லுவாங்க, சித்தன் உடம்பையும் விட்டுட்டு போக மாட்டான்டான்னு. அதுதான் உண்மை. இதெல்லாம் உங்களுக்கு தெரியாது. ஜீவகாரணின்னு சொல்லி மக்களை இன்னும் நீங்க இறைநிலை அடைய வைக்காம தடுத்துட்டு வரீங்க. வாசியோகம் பயிற்சி செய்ய செய்யதான் அந்த நாளுங்களை மூச்சு காற்ற பிடிக்க முடியும். ஜீவகாரணியத்தை பின்பற்றினால் இது நடக்காது. ஜீவகாருண்யத்தை பின்பற்றினால் இதையெல்லாம் நடப்பது சாத்தியம் இல்லை. சும்மா சொல்லிக்கலாம் நாங்க ஜீவகாருண்யத்தை போதிக்கிறோம் அப்படின்ட்டு. ஆனா இதெல்லாம் கிடையாது. கர்ம வினைகளை ஒழிக்கணும் என்றால் வாசி என்கிற கலையால் மட்டும்தான் முடியும். இப்பதான் சிரசில் இருக்கக்கூடிய அந்த சனியை நாம விரட்ட முடியும். என்னதான் நம்ம சாப்பிடாம இருந்தாலுமே நம்ம இன்னும் மலம் ஜலம் கழிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த உடம்பு. இன்னைக்கு இந்த வாசியோக பயிற்சி செய்து நம்ம முழுமை பெறுமோ அன்னைக்குதான் அந்த மலம் ஜலம் போறது நிற்கும். இப்ப அந்த மூச்சு காற்று தான் நமக்கு மருந்தாகுது. அதான் சொல்லுவார் ஐயா, இம்மையே சிக்கென்று பிடித்தேன் என்று. இதெல்லாம் நீங்க சொல்லிடாதீங்க. பூசை செய்யணும். இதுதான் மெய்ப்பொருள்ல அவர் சொல்லி கொடுக்கறது. இம்மையே சிக்கென்று பிடித்தேன், அதை புடிடா, அதுதான்டா அனைவருக்கும் மருந்தாக இருக்குதுன்ட்டு. இது நீங்க சொல்லியிருக்கீங்களா ஜீவகாருண்ய ஒழுக்கத்துல? பயம். மக்கள் அனைவரும் இறைநிலை அடைஞ்சிருவாங்களோ. நல்ல விஷயங்களை இந்த ஆன்மாக்களுக்கு சொல்ல அந்த ஆன்மா நல்லதை தேடும். இப்ப கெட்டது அறவே ஒளிஞ்சிரும். இன்னும் இந்த மக்களுக்கு நீங்க கெட்டதை தான் போதிச்சுக்கிட்டு வரீங்க. அதனாலதான் இன்னும் மக்கள் கெட்டதையே நோக்கி போயிட்டு இருக்கு.